ஹலோ அம்மா பக்கம் எல்லாம் ரெடிப்பா இருக்கீங்களா? யாரா இவாண்டா வளர்ந்துட்டா சாட்டா பசங்க பார்க்குறீங்க? வேற யாரு? நான் தான் உங்க சிந்தாஸ் பேசுகிறேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப தான் பார்க்க போகிறேன்னா லவ் டேரண்டில் சீசன் 1 எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் பண்ணுற பேரில் என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க. அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட இனிமேல் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போக ஆரம்பிக்கும். அதனால் மிஸ் பண்ண பாருங்கள். சரி வாங்க காற்று போடப்பா மாதிரி பேசிகிட்டு இருக்காம காத்தாவே பேச ஆரம்பிச்சிருவோம். இது லவ் டேரண்டில் சீசன் 1 எபிசோட் 9 தான். எபிசோட் ஸ்டார்டிங்லே எட்டடி போட்டால் யாருக்கிட்ட தொட்டை விடுத்துட்டு கழுத்தை விடுத்துட்டு இருக்கேன். எப்பா சண்டை போடுற பார்த்துட்டு பாட்டுக்கப்பா எப்பா நீ இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ பர்த்தை மறந்து வச்சிட்டேன் போல. சரி வாங்க யாராச்சும் போய் எடுத்துட்டு வருவோமா அப்படி கேட்டு நான் வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கட்டி பிடிக்க சரி வாங்க போயிட்டு வருவோம் நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவன் குந்திட்டு ஆமாம் இவங்க ரெண்டே லவ் பண்ணுற பார்த்து எனக்கே ஃபீல் ஆகுது. நான் ஏன் சொல்லி உங்களுக்கு சேர்த்து வைக்க தானே முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கேன். அப்படிங்கிட்டு எப்பா நீ முன்ன மாதிரி இல்லைப்பா இப்போ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். ஆனால் கூறி கூட மட்டும் அப்படி இல்லையே அப்படி சொல்லி வச்சுட்டு இருக்கேன். அதை கேட்டு இவ்வளோ ஆமாப்பா இப்போ அம்மா இந்த மாதிரி சம்மந்தத்தை ஏற்றுக்க வேண்டாம் நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே வந்து திறந்து பார்த்தா எப்பா நீ யார்பா அப்படி கேட்டோடு எப்பா என்ன தெரியலையா உனக்கு அப்படி சொல்லி இவன் கழுத்தில் கத்தி கூட வச்சு இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்டேன். ஏம்மா கொஞ்சம் தள்ளுமா ஒரு இன்ட்ரோஸ் பண்ணிக்கிறேன் கழுத்தில் கத்தி கூட வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேப்பா சிக்கிமே உங்களுக்கு புதுசாக டிரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டூடெண்ட் அப்படிங்கிட்டு ஏமா தப்பி தவிர கூட அந்த ஸ்கூல் சைடு போயிடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏமா கவலைப்படாதீங்க நான் அந்த ஸ்கூல் சைடில் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏமா நம்பிக்கை வைமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை போயிட்டு வண்டி கிளம்பணும்னு அப்படி சொல்லி வரைச்சிட்டு இருக்கேன். அப்படிங்கிட்டு எக்கா 7 கடல் தண்ணியோட பார்க்க வந்துட்டேக்கா எக்கா என்னக்காச்சு அப்படி பார்த்துக்க எப்பா அது ஒரு பிரச்சனைப்பா அப்படி இங்கிட்டு பார்த்தா உங்களுக்காக புது ஸ்டூடெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்காங்க அப்படி சொல்ல எப்பா நாதா சிக்கிபி எல்லாரும் எப்படி இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம் சாப்பிடுவது இந்த வீடியோ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வணக்கத்தை போட அப்படி இங்கிட்டு ஏம்மா இவளை எப்பா தள்ளு அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கோட நீ என்ன செய்யணும் அட்டாக் பண்ண வந்திருக்காங்கிட்ட அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா உங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் உன்னை வாட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படி அது இட் மீன்ஸ் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்படி இங்கிட்டு எப்பா உனக்கு ஐநோவே அக்கானாவே உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு டீச்சர் கேட்க ஆமாங்க அதோட யூஸ்வே கியூரியே கூட தெரியும் அப்படின்னு சொன்னேன். ஆமாம் யார் இந்த பொண்ணு அழகே பொறாமைப்படும் அழகிட அவன் எனக்குத்தான் இல்லை எனக்குத்தான் அப்படின்னு சொல்லிட்டு காவடி பண்ணிருக்கேன். எப்பா இங்கே வாப்பா அப்படிங்களா இல்லை நான் வரமாட்டேன் எப்படி இருந்துச்சு ஒருவேளை எம்மையில கோவமாக இருப்பாளோ அப்படிங்க இல்லைப்பா ஐநோவை தவிர வேறு யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டா அப்படிங்கிட்டு ஏம்மா எதுக்குமா நீ வர சொன்னு அப்படிங்க நடிக்கிறது நிப்பாட்ரி அப்படின்ட்டு அப்படியே அப்படி சொல்லி காவடி பண்ணிட்டு இருக்கு. இப்போதான் எங்கள் அக்கா நல்லா இருக்கேன் ஏடி இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எப்பா உங்கள் அம்மாவும் அவங்க அம்மா தான் பார்த்துக்க சொன்னாங்க அதோட நீ எப்படி பண்ணிட்டு இருக்க வா அவங்கள்ட்ட பிரேக்கப் பண்ணிடுவோம் உனக்கு உங்கள் அக்காவை தானே பிடிக்கும் நீ சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அதை நாளே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தட்டி விட்டு என்னப்பா நீ இப்படி இருக்க ஒருவேளை ஒரு ஐநோ மேலே அபிப்பிராயம் வந்துருச்சோ அப்படிங்க எனக்கு அக்கா தர யாரையும் பிடிக்காதே அப்படிங்க உன் ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்து அப்படி தெரியலையே என்னன்னு கண்டுபிடிக்க பாருமா நீ பச்சை இடமோ நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போக அப்படியே ஃபிளாஷ்பேக்கில் ஏமா நீங்கள் என்னதான் சொன்னாலும் எங்கள் அக்காவை நான் லவ் பண்ணுறது நிப்பாட்ட பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சரிப்பா அப்பனா அந்த பையன் உனக்கு என்ன ஃபீலிங் அப்படி கேட்க அந்த பையன் எனக்கு ஒன்றும் ஃபீலிங் இல்லை அவனை எனக்கு கண்டாவே பிடிக்காது அப்படிங்க அப்பனா அவனை நான் தூக்கிடுவா அப்படிங்க இல்லை ஒன்றும் பண்ண நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்க அப்படியே எங்கிட்டு எப்பா என்ன வெயில் கொஞ்சம் பார்த்துட்டுமா ஐயோ அவ்வளோதான் நடக்கும் போதோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போல யூஸ் வந்துட்டு ஏக்கா நீ ஒன்றும் கவலைப்படாதக்கா நம்ம அம்மாவை கொடுத்த ஆடை தவிர வேறு எதுவும் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுவும் உண்மைதான் சரிப்பா ஒருவேளை நம்மளை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுலேருந்தே அவள் சந்தோஷமாக இருக்கான்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம சந்தோஷமாக இருந்தால் அவளுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல ஆமாம்ல என்ன பண்ணலாம் எப்போ நான் கண்டுபிடிச்சி வாப்பா கிஸ் பண்ணலாம் அப்படிங்க என்னப்பா சொல்கிறேன் அப்படி கேட்டுட்டு ஆமாப்பா நம்ம கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு அவளுக்கு பொசசிவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னப்பா நீ கிஸ் பண்ண மாட்டியா அப்படி கேட்டோடே ஐயோ இது நடக்கக்கூடாது அப்படின்னு கதறிட்டு இருக்கேன். எப்பா சரி நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டானீங்கன்னா நான் வேணா அவங்க கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இதால் எனக்கு என்னப்பா நடக்கும்போது அப்படி கேட்டுட்டு ஏம்மா நான் உனக்கு ட்ரீட் வைக்கிறேம்மா அப்படியா ஓகேப்பா அப்படிங்க ஐயோ அவ்வளோ ஃப்ரெண்டு கூட ஆகணுமா சரிப்பா நான் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு எம்மா ஃப்ரெண்டா இல்லம்மா அப்படின்னு சொல்லி கேட்க ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையேட்டிட்டு இதுதான் கை கொடுக்குறதா என்னது எங்கள் அக்கா கிஸ் பண்ண கொடுக்குறதால இது நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அப்படிங்கிட்டு எப்பா நம்மளுக்கு கல்ச்சர்ஸ் வர்றது எல்லாரும் காஸ்டியூம் ரெடி பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எப்பா அப்போ நான் அந்த ஹீரோனியை நடிப்பேன் அப்படிங்க இல்லைம்மா நாங்கள் ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னு ஐயோ சொல்லி பிடிச்சிச்சுல அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சரி உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர்லாம் டிசைட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு 3 கேரக்டர் எழுதி போட இங்கே பிரின்சஸாக வந்து சிக்கிமி நடிக்கணும் இல்லை ஐயோ எனக்கு நடிக்க தெரியாதுப்பா அப்படின்னு என்னங்க சொல்கிறீங்க நீங்கள் கேவலப்படுத்த போகிறோம் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு அப்படியா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அக்கானே வந்து நைட்டாக நடிக்கணும்னு சொல்ல எப்பா என்னப்பா நீ சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே எல்லோரும் முடிவு எடுத்துட்டீங்க நான் நடிக்கிறேன் ஆனால் ரைவில்லா இந்த மங்கி தான் நடிக்கணும் அப்படி கேட்டோடனே எப்பா நீ ஒன்று வருத்தியாதப்பா அப்படி கேட்டோன்னே இல்லைப்பா நான் ஒன்றா இருக்கணும் அப்போதான் நீ கிஸ் பண்ணுவோம் அப்படி கேட்டோடி சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏப்பா கியூரி உனக்கு ஓகேவாமா அப்படி கேட்க எனக்கு ஓகே தான்ப்பா ஏம்மா நீ அவனை கிஸ் பண்ணணும்னு நினைக்கிறியா ஆனால் என்ன ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே கிஸ் பண்ணானே அப்படிங்க
நான் என்னதான் அவனை லவ் பண்ணுறேன்னா இல்லை நான் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதையே யோசிச்சுட்டு வர அப்போ ஹீரோ எப்பா யூஸ் அப்படிங்க அதை கூட கண்டுக்காம பொத்துன்னு அவன் மேலே வந்து விழ இப்போ உனக்கு ஒன்றும் அடிபடல அப்படிங்க அப்போல ஹார்ட் பீட்டில் இன்க்ரீஸ் ஆக என்ன ஃபீலிங் கிஸ்ஸா கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட்டு கிஸ் பண்ணேன் நான் உனக்கு கிஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு ஏன் கோபமே வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து ஓட அப்படிங்கிட்டு எப்பா எங்கப்பா நீ யூசுவை பார்த்தியா அப்படி கேட்டேன்னு தெரிலம்மா எனக்கு தெரிஞ்ச ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் நடந்திருக்கும் அப்படிங்க சரிப்பா அவளுக்காக நான் ஒரு சூட் வேறு ரெடி பண்ணி வச்சுருக்கேனே ஒரு கேரக்டர் அப்படிங்க அப்படியே எங்கிட்டு ஐயோ இது நடந்திருக்காது அது உண்மைல்ல அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு நான் அவனை லவ் பண்ண மாட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டு நான் எங்கள் அக்காவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி மடியை அடிக்க ஆரம்பிக்க ஏப்பா கொஞ்சம் மண்டை வலிக்கிற மாதிரியே இருக்குது அப்படி சொல்லிட்டு எப்பா யூசு அப்படிங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்க இன்னும் இவ்வளோ வேகமாக வர்றா எப்பா நில்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சீல்டு ஆட்டி விட்டாங்க ஏடா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க எதுக்கு என்னை விரட்டிட்டு வர அப்படி கேட்டோன்னே எப்பா நீ எதுக்கு இவ்வளோ நாள் வரல அன்னைக்கு கிஸ் பண்ணதுலேருந்து நீ ஆளா காணோம் அப்படிங்கன்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படி சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு புரியுதுப்பா இது ஆக்சிடென்ட் ஆகுது நீ எவ்வளோ கண்டுக்காத அதோட என்னை கண்டாலே உனக்கு பிடிக்காது எனக்கு தெரியுமா அதில் இந்த ட்ரெஸ்ஸை படி அங்கே கேரக்டர் பண்ணியிருக்காங்க நீ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க என்னை பற்றி உனக்கு என்னடா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு ஓட வந்தது தப்பா போச்சு அப்படி இங்கிட்டு எல்லாரும் அழகழகாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டுக்க நம்ம தலையை மட்டும் ஒரு மரம் மாட்டிட்டு இருக்கா அக்கா எல்லாருமே நல்லா நடிச்சிட்டு இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு அக்காடைய பார்க்க உன்னோட கண்ணு இருக்கேம்மா இருக்கே ஐயோ டைலாக வரதுட்டாளா அப்பல நான் தான் நீ ராஜா ஆம் த பைரேட் ஆஃப் கிங் அப்படி சொல்லிட்டு வேலை காவடி பண்ணிட்டு இருக்கேன் யூஸ் பண்ணி என்னாச்சு பண்ணி அவளுக்கு என்னாச்சு அப்படி கேட்டுட்டு இருக்கு இளவரசே நீ என்னை காப்பாற்ற வந்துட்டீங்களா இந்த கையப்பிடிங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணு ஆமாப்பா இது பர்ஃபார்மன்ஸ் அதனால் நீ பர்ஃபார்ம் பண்ணு யூஸுக்கு ஒன்றே இருக்காது அவன் நல்ல பொண்ணு டக்குனு திரும்பி வந்துடுவா ஏன்னா அவள் அக்காடைய மாதிரி இல்லை அப்படின்னு என்னடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்க எப்பா நீ அசையாத நீ ஏன்னா நீ வரும் நீ அவளை கிஸ் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு அப்படி கேட்டுட்டு உனக்கு தெரியுமா அப்படி கேட்டேனே ஆமாம் இது நீ மட்டும் அக்கடைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படி பார்த்துட்டு இருக்க பார்த்தே யூஸ் என்ட்ரி கொடுக்க ஏப்பா உனக்கு யூஸ் என்னப்பா ஆச்சு சிக்கிமீன் வாட்ச் பண்ணலாம் அப்படி கேட்டேன் இல்லைக்கா நான் வந்து ஐநோவை கிஸ் பண்ணிட்டாக்கா அப்படின்னு எப்பா நீ அதற்கு போய் விழுப்பா அப்படின்னு சொல்லிட்டு விழுத்துக்கு போடு அது என்னன்னே தெரிலக்கா எப்போ நான் புரிய வைக்கிறேன் நீ வாயப்பராடி கத்தியை சொல்லிவிட்டு அப்போனா நீ என்னப்பா சொல்ல வர அப்படி கேட்டுவிட்டேன் ஆமாக்கா அது என்னன்னே தெரில அவன் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருக்குன்னே தெரில ஆனால் உடனே தாக்கா எனக்கு பிடிச்சிருந்துச்சு அது என்னன்னே தெரிலக்கா அப்படி சொல்லிட்டு கீழே ஹீரோ வந்து அடிக்கிற மாதிரி வந்துட்டு பசங்க கண்டுபிடிக்க எப்பா நீ ஒன்றும் கவலைப்படாத என்னையை தாண்டி உனக்கு இன்னொருத்த மேலே ஃபீலிங்ஸ் வரையும் இருக்கு ஏற்கனவே தெரியுப்பா அதில் இதத்தில் வரக்கூடாது சரியா அப்படி சொல்லி கட்டி பிடிச்சோட எக்கா உடனே தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கேன் ஆமாம் அக்கா இது இன்னும் ஆக்டிங் போயிட்டு இருக்கா அப்படி கேட்டேன்னு அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூட்டமாக இருக்காங்க இப்போ நான் அது பண்ணிதான் அவனு போசுக்கிட்டே கிஸ் பண்ணேன் எல்லாரும் முன்னாடி இப்போ ஒன்று சேர்ந்துட்டோம் இப்போ உனக்கு ஓகேவாடா அப்படி கேட்டேன் ஓகேப்பா அப்படிங்க இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏப்பா உண்மையில எனக்கு என்ன ஃபீலிங்ஸ்லேயே தெரிலப்பா ஆனால் உன்னை பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காதுப்பா இருந்தாலும் ஆனால் நான் உன்னை வெறுக்கலடா அப்படிங்க ஓகேம்மா அப்படிங்க ஆனால் எங்கள் அக்காதே முதலிடம் அப்படிங்க ஓகேப்பா அப்படிங்க அப்படி இங்கிட்டு படலோட பைசெல்லாம் போயிருப்பா அப்படின்னு சொல்லி பல்லிடிக்க எப்போ திருப்பி கிஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்க அப்போ இல்லை இந்த இடத்துல அக்கானை என்ட்ரி கொடுக்க நீ நினைச்செல்லாம் நடக்கும் நினைச்சே அப்படின்னு சொல்லிட்டு அக்கானை அங்கேருந்து போக அப்படியே எப்பா கியூரி நீ உனக்கு என்னப்பா தெரியுது அப்படிங்கிற என்னம்மா சொல்ல வர அப்படி கேட்டேன்னு அக்கானே யூசு ஐநோ கூட ஒன்று சேர்ந்துட்டே இருக்கேன் நீ அதை பற்றி என்ன நினைக்கிற அப்படி கேட்டேன்னு இவ்வளோ ஒரு ஃபீலிங்கில் பார்க்க இதோட இந்த எபிசோட் முடியுது பண்ணி வரப்போகிற எபிசோட் எல்லாமே வெறித்தனமாக இருக்கா இல்லை மிஸ் பண்ண பார்த்துருக்கேன் சரி நம்ம அடுத்த வீடியோ போவோம் டாடா பாய் பாய்